Hello, student. This is John here. Today we continue our chapter 5 ல நம்ம இன்னமும் கொஞ்சம் படிக்க வேண்டியது செகண்ட் டேர்ம் போர்ஷன்ல. ஸோ அது என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஒன்லி பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி? பாயிண்ட் ஆஃப் இன்டெக்ஷன் நம்ம போன டேர்மில் படிச்சோம்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு லைனு இன்டர்செக்ட் ஆச்சுன்னா, இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். கரெக்டுங்களா? இதுதான் போன டேர்மில் நம்ம படித்தோம், இன்டர்செக்ஷன். இந்த டேர்மில் நம்ம இந்த ஒரு பாயிண்ட்லேயே நிறைய லைன் வரையலாம். ஒரு பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, இதில் நமக்கு நிறைய லைன் வரையலாம். இப்படி ஒரு லைன் வரையலாம், இப்படி ஒரு லைன் வரையலாம், இப்படி ஒரு லைன் வரையலாம். ஒரு பாயிண்ட்டு எதில் மீட் ஆகுதோ இந்த பாயிண்ட்டில் நம்ம எத்தனை லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஆனால் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஓன்ற பாயிண்ட்டில் நிறைய லையாக இருக்குன்னா அதுதான் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்லுவோம். இப்போ இதை நம்ம செக்ஷன்லேயே படிச்சிருப்பீங்க, சரி ரீகால் பண்ணுறேன். ரெண்டு லைன் மட்டும் நம்ம மீட் ஆச்சுன்னா அது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். நிறையா டூ ஆர் மோர் தேன் டூ லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் பெஸ்ட் டயக்ராம் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ பிக்யூன்னு ஒரு லைன் இருக்குது, ஏபின்னு ஒரு லைன் இருக்குது, அடுத்து சிடின்னு ஒரு லைன் இருக்குது. இது எல்லாமே வந்து ஓன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. கரெக்டா? இப்போ மோர் தேன் டூ லைன்ஸ் இருக்கும்போது அது பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நாவ் வி கோ ஃபார் த மெயின் கான்செப்ட் ஹியர். இது எல்லாமே பேசிக்ஸு படிக்கிறோம். இது உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அது யூஸ் ஆகும் எல்லாமே. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் படிக்க போகிறதுனா வாட் இஸ் த மீடியன்? மீடியன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் மீடியன் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் அ லைன் செக்மெண்ட் ஃப்ரம் அ வேர்ட் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் தி சைடு ஆப்போசிட் டு தட் வெர்டெக்ஸ். அப்போ எம்ன்றது ஒரு மிட் பாயிண்ட். சரிங்களா? எம்ன்ற மிட் பாயிண்ட்னா அப்படி ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளே வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது. நான் கரெக்டாக கூட வரையலாம். ஒரு ட்ரையாங்கிள் இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் இது மாதிரி இருக்குது. இதில் மிட் பாயிண்ட்டுன்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம்னா இதை வந்து நான் எம்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? இந்த சைடையும் இந்த சைடும் சேமாக பிரிக்கும். அதாவது இங்கே 3 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இங்கே 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதான் மிட் பாயிண்ட். கரெக்டாக மிட் பாயிண்டில் பிரிக்கிறது தான் மிட் பாயிண்ட். ஸோ இந்த வேர்டெக்ஸ்ன்றது இந்த ஏபிசி தான் வேர்டெக்ஸ். ஏபிசி தான் வேர்டெக்ஸ். இந்த ஏ வேர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்க மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைன் தான் நம்ம மீடியன்னு சொல்லுவோம். இந்த லைன் பேர் தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். இது பேசிக்ஸு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யூஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ இதில் 3 மீடியன்ஸ். இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிளில் நம்ம 3 மீடியம் வரையலாம். இங்கே ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கலாமா? இதை ஒரு என் எடுத்துக்கோம், இங்கே வந்து ஓன்னு எடுத்துக்கோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம மீட் பண்ணிடலாம். இது ஒரு மீடியன், இது எல்லாமே ஒரு மீடியன். இங்கேருந்து ஒரு லைன் இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இப்படி வர்றது, இந்த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் த வேர்டெக்ஸ் ஏ அண்ட் த மிட் பாயிண்ட் ஆப்போசிட்டில் இருக்க இந்த சைடோட மிட் பாயிண்டோட மீட் பண்ணும்போது அதை நம்ம மீடியன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த 3 மீடியன்ஸ் ஆஃப் எனி ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் கன்கரண்ட் மீன்ஸ் அதோட மெஷர்ஸும் ஈக்குவலாக இருக்கும், அதோட இதுவும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே? ஸோ இதுதான் மீடியன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ மீடியன் எக்ஸ்ஆர் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சென்ட்ராய்டும் படிச்சிருவோம். இப்போ ஸோ சென்ட்ராய்டுனா என்ன? ஒரு இதெல்லாம் நிறைய தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சரே கொடுத்துட்டாங்க புக்கில். என்ன புக் இந்த விளாடணும்னா, ஒரு அட்டை இந்த மாதிரி வெட்டி கரெக்டாக அந்த மிட் பாயிண்டில் வச்சோம்னா சில இடத்துல நம்ம ஈகிள் மாதிரி பார்த்துருப்போம். ஈகிள் மாதிரி ஒரு மிக்கி மவுஸ் வந்து சர்க்கஸில் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி பொம்மைலாம் என் பையனுக்கே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது சிலதெல்லாம் பேலன்ஸ் ஆகி நிற்கும். கரெக்டாக இந்த பென்டர் பாயிண்டில் வந்து இந்த இடத்துல பாயிண்டில் நமக்கு இதை வந்து இதெல்லாம் பென்சிலை ஷார்ப் பண்ணி அதில் வச்சோம்னா இது வந்து கீழே விழுகவே விழுகாது, அப்படியே பேலன்ஸ் ஆகி நின்றுட்டே இருக்கும். எப்படி வேணால் பேலன்ஸ் ஆகி நிற்கும். அதான் சென்ட்ராய்டு பாயிண்ட்னு சொல்லுவோம். சென்ட்ராய்டுனா என்ன? ஸோ த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி 3 மீடியன்ஸ். அப்போ 3 மீடியனும் மீட் பண்ணுறது. சப்போஸ் மீடியன் தான் அப்போ தான் படித்தோம். ஒரு ட்ரையாங்கிளில் இந்த வேர்டெக்ஸ்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட், இங்கே இருக்க மிட் பாயிண்ட்டை, அது மிட் பாயிண்ட்னா இப்படி தான் மாற்றணும். 2 சதவீதம் கரெக்டாக டிவைட் பண்ணணும். இந்த மிட் பாயிண்ட்டை மீட் பண்ணுறதா நம்ம மீடியன்னு சொல்கிறோம். இந்த 3 மீடியனும் மீட் பண்ணுற இடம் தான் வந்து நம்ம வந்து சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சென்ட்ராய்டை யூஸ்வலாக நம்ம ஜின்ற லெட்டரில் நம்ம எழுதுவோம். ஸோ சென்ட்ராய்டுனா ஜி. ஸோ ஜின்னு கொடுத்துட்டாங்கன்னா சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு அட்டையை வெட்டி இந்த மாதிரி வச்சு பாருங்கள், பேலன்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். கரெக்டாக? ஸோ மீடியன்ஸ்னால் நம்ம கரெக்டாக இங்கே மிட் பாயிண்ட் வச்சு பார்க்கணும். மிட் பாயிண்ட் வச்சுட்டு இதில் தனியாக பேசி இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் கரெக்டாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு லைன் வரைங்க, இங்கேருந்து ஒரு லைன் வரைங்க. வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டு
இந்த இதில் கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் வருதுல்ல, அந்த இடத்துல பென்சிலை வச்சு பாருங்கள், ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். ஓகேவா? அது சென்ட்ராய்டு. ஸோ மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி மீடியன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பாயிண்ட் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் தி 3 மீடியன்ஸ் இஸ் இன் ட்ரையாங்கிள் இஸ் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மீடியன்ஸ் வந்து சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ மீடியன்ஸ்னு படிச்சிட்டோம், சென்ட்ராய்டும் படிச்சிட்டோம். ஓகேவா? சென்ட்ராய்டு ரெப்ரசன்டேஷன் என்ன? கேபிட்டல் G. ஓகேவா? சென்ட்ராய்டுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டினா, location of the center of the triangle exhibits some nice properties. It is always located inside the triangle. எப்பவுமே ட்ரையாங்கிள்லாம் சென்ட்ராய்டு இருக்கும். சரிங்களா? ட்ரையாங்கிள் வெளியே இருக்காது. ஓகேவா? இதிலே பாருங்களேன், இந்த 3 போட்டுருக்காங்களா, 3 3, இங்கே 1 1, இந்த ரெண்டுமே இது மிட் பாயிண்ட். இதுக்கு மிட் பாயிண்ட், இந்த ஏசிக்கு மிட் பாயிண்ட். அதான் இந்த பிலேருந்து வெர்டெக்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஏ வெர்டெக்ஸ்லேருந்து இந்த இடத்துல நம்ம இங்கே ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது. கரெக்டாக? இது 3 லைனும் மீட் பண்ணுற இடம் தான் நம்ம சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? we have already seen it is the center of gravity for any triangular lamina. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் மட்டும்தான் அந்த ரூல் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? ட்ரையாங்கிளில் நம்ம ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணிக்கோன்னா அதெல்லாம் நம்ம சென்டர் கண்டுபிடிச்சி வரைஞ்சிடலாம். ஓகேவா? தஸ் ஏன்னா the medians of a triangle divide it into 3 smaller triangles of equal area. அப்போ இதில் பாருங்கள் எத்தனை ட்ரையாங்கிள் புரிஞ்சுக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, நிறைய ட்ரையாங்கிள் இருக்குது. நம்ம 3 ட்ரையாங்கிள் நம்ம ஏரியாவை வரை பிரித்தோம்னா அது இந்த மாதிரி வந்து நிற்கும். ஓகேவா? அது இந்த இதில் உங்களுக்கு முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் we are going to see about, now we go for the main concept here. What is going to be altitude? Altitude of a triangle என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆல்டிடியூட்னா என்ன அப்படின்னா, ஒரு பெர்பெண்டிகுலர் வந்து நம்ம வரையறது. பெர்பெண்டிகுலர் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே வரைஞ்சிருக்கோம். பெர்பெண்டிகுலர் என்ன, 90 டிகிரின்னு வரையறது. கரெக்டாக? எப்படி இது வரைவோம் அப்படின்னா, இது மிட் பாயிண்டில் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போகிறோம். மிட் பாயிண்டில் ஜாயின் ஆச்சுன்னா அதை நம்ம மீடியன்னு சொல்லுவோம். ஆல்டிடியூட்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு லைனை வந்து பெர்பெண்டிகுலராக வரையணும். அது 90 டிகிரியும் இருக்கணும். 90 டிகிரி இருந்தால் நமக்கு வந்து இங்கே வந்து நான் பாக்ஸ் போட முடியும். இது 90 டிகிரி இருக்கணும். அதான் வந்து ஆல்டிடியூட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். கரெக்டாக? ஸோ ஆல்டிடியூட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆல்சோ known as the height of the triangle. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹைட்டாக தான் இருக்கும். இஸ் தி பெர்பெண்டிகுலர் drawn from the vertex of the triangle to the opposite side. ஸோ இந்த இதில் வந்து வாட் இஸ் தட் இஸ் ஆப்போசிட் சைடோட பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏ தான் வெர்டெக்ஸ். இதில் வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் வரைகிறதுனா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹியர் இந்த ட்ரையாங்கிள் இப்போ என்ன சொல்லுவோம், இந்த ஏடி வந்து பெர்பெண்டிகுலர் டு பிசின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஏடின்ற லைனை பிசியோட பெர்பெண்டிகுலர். அதே மாதிரி நிறைய லைனும் வரையலாம். இப்போ இங்கேருந்து ஒரு லைனை இப்படி வரைஞ்சிடலாம். பெர்பெண்டிகுலர் வரைஞ்சி இது பெர்பெண்டிகுலர்னு போடலாம். சும்மா வரையக்கூடாது, 90 டிகிரி கட் ஆகணும். சரிங்களா? ஸோ இது ஒரு ஆல்டிடியூட். அதே மாதிரி இங்கே ஒரு ஆல்டிடியூட். ஓகேவா? இது வரைஞ்சிட்டோம்னா 3 ஆல்டிடியூட் நம்ம வரையலாம். அதே மாதிரி 3 ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ஆல்டிடியூட் இஸ் தி வாட் இஸ் கால்ட் அஸ் ஓகே. now we go for the next one. ஃபுல்லாக முடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறேன். ஸோ அதான் நம்ம வந்து என்ன படித்தோம், இதுதான் ஆல்டிடியூட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம படிக்க போகிறது வாட் இஸ் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் படிக்க போகிறது முன்னாடி பெர்பெண்டிகுலர்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா என்னன்னா, ஒரு லைன் இருக்குன்னா ஏபின்ற ஒரு லைன் இருக்குது. இந்த லைனுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் வரையணும்னா கண்டிப்பாக அது 90 டிகிரி தான் இருக்கும். அதுதான் பெர்பெண்டிகுலர். இப்போ இது சப்போஸ் இதே லைன்னா இது வந்து பைசெக்டார்னு சொல்லுவோம். இதை பைசெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது ரெண்டாக கரெக்டாக பிரிக்குது. அதாவது இந்த லென்த்தும், அதாவது பிஎம்மோட லென்த்தும் இந்த எம்கியூன்ற லென்த்தும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி டேஷ் போட்டாங்கன்னா சேமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ கரெக்டாக டிவைட் பண்ணுது. ஓகேவா? அப்போ இது வந்து ரெண்டையும் சேர்க்கறது தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பெர்பெண்டிகுலராகவும் இருக்கணும், ரெண்டு பக்கமும் ஒரே லென்த்தாகவும் இருக்கணும். கரெக்டாக பிரிக்கிறது தான் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்போஸ் இங்கே 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இங்கேயும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம ட்ரையாங்கிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம காம்பஸ் வச்சு வரைஞ்சிருக்காங்க. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, பிசிக்கு மட்டும் நம்ம வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறாங்க. எப்படின்னா, பிலேருந்து சி எவ்வளோ லென்த்துன்னு பார்க்கணும். லென்த்து பார்த்துட்டு இதோட ஹாஃப். இப்போ சப்போஸ் இதில் 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் பிசியோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 10ஓட பாதி எவ்வளோ, 5 சென்டிமீட்டர். 5 விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு இன்னும் பியிலேருந்து வச்சு ஒரு ஆர்க் அடிக்கணும். இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. ஓகேவா? அப்புறம் சிலேருந்து இங்கே வந்து ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க் ஆச்சு தான் நமக்கு வந்து கரெக்டாக இது வந்து பைசெக்ட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரணும்.
இதான் பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இந்த லைன் அதே மாதிரி தான் இது எந்த லைன் அந்த பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக அது அந்த மாதிரி வரைஞ்சிடலாம். ஓகேவா? ட்ரையாங்கிளில் இதே மாதிரி பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் சைஸ் ஆஃப் எனி ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும், கன்கரண்டாக தான் இருக்கும். ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா, இது சப்போஸ் இதில் மூணுமே வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, மூணு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் தான் வரைஞ்சிட்டாங்க. பர்பெண்டிகுலராக இருக்கா, பர்பெண்டிகுலராக இருக்கா, இங்கேயும் பர்பெண்டிகுலராக இருக்கா. ஸோ இது மூணும் பர்பெண்டிகுலர் பைசெக்டார். பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்து எங்கே ஜாயின் ஆகுது, அந்த எஸ்ன்ற பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதாவது எஸ்ன்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து சர்க்கம் சென்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இஸ் கால்ட் அஸ் சர்க்கம் சென்டர். ஸோ மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மீடியன்ஸ் வந்து சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்து நம்ம சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 3 ஆங்கிள் பைசெக்டார்ஸ் ஆஃப் எனி ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மீட்டிங் பாயிண்ட் ஆஃப், இப்போ கடைசி விட நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 3 பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்து இந்த எஸ்ன்ற பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணணும். அந்த எஸ்ன்ற பாயிண்ட் வந்து சர்க்கம் சென்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? Now we go for the in center. In center வந்து என்னது அப்படின்னா, the point of occurrence of the 3 angle bisectors of the triangle is called as its in center. Denoted by the letter I ன்னு denote பண்ணுவோம். இது என்ன சார் அப்படி பண்றீங்க பயங்கரமா அப்படின்னா, ஆங்கிள் பைசெக்ட் பண்றது. இது எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ, சப்போஸ் இது வந்து 60 டிகிரின்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 60 டிகிரி இருக்கு இந்த பின்ற ஆங்கிள். இது ஆங்கிளே பைசெக்ட் பண்ணிடணும், பாதி பாதியாக பிரிக்கணும். இது 30 டிகிரி, இது 30 டிகிரியாக பிரிச்சிட்டிங்கன்னா நமக்கு அதை ஆங்கிள் பைசெக்ட் பண்ணுறோம். இதுதான் ஆங்கிள் பைசெக்டர். ஸோ மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் தி ஆங்கிள் பைசெக்டர் இஸ் கால்ட் அஸ் தி இன் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டினோட்டட் பை தி லெட்டர் ஐ. ஓகேவா? ஸோ நம்ம 3 இது படிச்சிட்டோம், நம்ம இப்போ எழுதி பார்த்துக்கோம். ஸோ மீட்டிங் பாயிண்ட், மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் என்னது, ஃபர்ஸ்ட் மீடியன் மீட் ஆகுது. அதாவது மீடியன்னா என்ன அர்த்தம், ஒரு வேர்டெக்ஸ்ல வந்து ஆப்போசிட்ல இருக்க மிட் பாயிண்டை மீட் பண்ணுறது தான் மீடியன். மீடியனை மீட் பண்ணும்போது அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி பர்பெண்டிகுலர் பைசெக்டார் என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாட் இஸ் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ஆங்கிள் பைசெக்டார் வந்து வாட் இஸ் இது இன் சென்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 3 தான் நம்ம படிக்க போகிறோம் இந்த இதில். ஓகே, நவ் வி கோ ஃபார் த ஆக்டிவிட்டி நவ். ஸோ த லாஸ்ட் ஒன் டுடே, டுமாரோ வி கண்டினியூ எக்ஸசைஸ். ஓகே, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் செக்மெண்ட் ரெக்யர்ட் இன் ஈச் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மீடியனா, ஆல்டிடியூடா, பர்பெண்டிகுலர் பைசெக்டாரா அது இல்லை ஆங்கிள் பைசெக்டாரா கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, ஏபிசி, இங்கே டி இருக்குது. டின்றது பர்பெண்டிகுலராக தான் இருக்குது. இது மிட் பாயிண்ட்னு நம்ம சொல்லலை, அதாவது இங்கே ஒரு டேஷ் இருந்து இங்கே டேஷ் இருந்தால் அதை மிட் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ ஏடின்றது என்னது, இது பர்பெண்டிகுலர் பைசெக்டார். கரெக்டாக? ஸோ இது வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு நினைக்கும். ஸோ புக்கிலே சால்வ் பண்ணிக்கணும். அடுத்தது L1ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பாருங்க, இந்த லைன் கரெக்டாக வந்து 2 பக்கம் பைசெக்ட் ஆகுது. ஓகேவா? நோ, இது பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இல்லை சார். பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா வாட் இஸ் இட் இஸ், ரெண்டுமே நம்ம ஈக்குவலாக பிரிக்கணும், இந்த மாதிரி பிரிக்கணும், அதான் பர்பெண்டிகுலர் பைசெக்டார். அப்போ இது என்னது, ஆல்டிடியூட், அவ்வளோதான். அது ஏலேருந்து டி வரைக்கும் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது, அவ்வளோதான். இது வெறும் ஆல்டிடியூட் தான். ஸோ இது இஸ் ஆல்டிடியூட். இந்த ஆன்சர் ஆல்டிடியூட் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த சவுண்ட் போனீங்கன்னா, இது ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் தான், பர்பெண்டிகுலராக தான் இருக்குது. அது 2 சைடும் கரெக்டாக ஈக்குவலாகவும் பிரிக்குது. அப்போ இதுதான் வந்து நம்ம லைன் L1 தான் நம்ம பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்லுவோம். ஓகேவா? டிஃபரன்ஸ் புரிஞ்சா, ஆல்டிடியூட் என்ன, பர்பெண்டிகுலர் பைசெக்டார் என்னன்னு புரிஞ்சு. நெக்ஸ்ட்டு இதை பாருங்க, பியில் வந்து டி போகுது, பிடி தான் கேட்டுக்காங்க. பிடி இஸ் ஈக்குவல் டு பாருங்க, இங்கே 3.5 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே 3.5 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது மிட் பாயிண்டாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்களே வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இதுதான் மிட் பாயிண்ட். அதான் கரெக்டாக பிரிக்கும், 3.5. ஸோ மிட் பாயிண்ட் போய் மீட் ஆகுது. அப்போ அது என்ன அர்த்தம், இது என்ன, பிடின்றது லைன் என்னது, இது மீடியன். ஓகேவா? ஸோ இது மீடியன் நம்ம. அதே மாதிரி நெக்ஸ்ட் லாஸ்ட் டயக்ராம் வந்து சிடியை பாருங்க. இதில் வந்து ஆங்கிள் இங்கே 25, இங்கே 25 தனியாக பிரிச்சுக்காங்க. ஸோ ஆங்கிள் கரெக்டாக பிரிக்குது, ரெண்டுமே சேமாகவும் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் பைசெக்டார். ஓகேவா? ஸோ அப்போ அதை வந்து நம்ம ஆங்கிள் பைசெக்டார், சிடின்றது ஆங்கிள் பைசெக்டார். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபினிஷ் இட் இன் த புக் இட் செல்ஃப். டுமாரோ வி கண்டினியூ அவர் எக்ஸசைஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.